சும்மா பார்த்துட்டு இருக்கோமா? சொல்லுமா, என்ன விஷயம்? தம்பி காலேஜ் போகாம ஒரே சுத்திட்டு இருக்கான். அப்பா பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான், வீட்டுக்கார பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான், ஏன் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான். நீங்க எல்லாரும் சொல்லியே கேட்காதவன் நான் சொல்லியா கேட்க போறேன். வரட்டும், சொல்லி பார்க்கறேன். என்னடா அலைய செஞ்சுட்டு வந்து நிக்கிற? அண்ணா எனக்கு புது பைக் வாங்கி கொடுண்ணா. புது பைக்கா? அப்பா காலத்துல உனக்கு 4-5 பைக் வாங்கி கொடுத்தாரு. எல்லாத்தையும் ஓட்டி ஓட்டி வீணடிச்சு இப்போ காலையில கட்டது தான் இருக்கு. இப்போ வந்து புது பைக் கேட்குற? எனக்கு அந்த அளவுக்குலாம் வசதி இல்லைப்பா. வேணும்னா உனக்காக ஒன்று பண்றேன். ஒரு நல்ல பழைய பைக்கா பார்த்து ஒன்று வாங்கி தரேன், அதை வச்சு ஓட்டிக்க. எனக்கு பழைய பைக்லாம் வேண்டாம், எனக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுங்க, நான் ஹாங்காங் போகிறேன். என்னது ஹாங்காங்கா? ஏய் தம்பி, என்னடா சென்னையில் அப்படி பார்த்துன்னு இருக்க? காலேஜுக்கு போகாம செல்லை வச்சு என்ன பண்ணின்னு இருக்க? அதான் காலேஜ் நான் முடிச்சிட்டல. அப்படியா? சென்னையா பண்ணின்னு இருக்க? செல்லு தான் உலகம், செல்லு இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்போ சென்னையில் உலகத்தில் எதுவுமே இல்லையா? செல்லை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்குறான். இந்த செல்லை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? இந்த செல்லை வச்சு விஞ்ஞானம் கண்டுபிடிக்காங்க, இந்த செல்லை வச்சு பைக்கில் போனால் ரூட்டு கண்டுபிடிக்கலாம், செல்லை வச்சு பெரிய பெரிய காரியம் பண்ணலாம். இது கூட தெரியல. ஐயோ, ஏமா அப்படி இப்படி சுத்திட்டு இருக்கீங்க, என்னதான் விஷயம்? தம்பி காலேஜுக்கே போகாம கூட சுத்திட்டு இருக்கான். என் வீட்டுக்கார பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான், ஏன் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான். நீங்க தான் கண்டிக்கணும். ஏமா உன் பேச்சு உன் வீட்டுக்கார பேச்சையும் அவன் கேட்க மாட்டேங்கிறான், என் பேச்சை மட்டும் கேட்க போறானா என்ன? வரட்டும், நான் கண்டிக்கிறேன். அக்காவுக்கு வேலையே இல்லை, என் லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியாதா? அப்பா கிட்ட, அண்ணன் கிட்ட, அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. என் தம்பி காலேஜுக்கு போகாம கூட சுத்திக்கிட்டே இருக்கான், நீங்க ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? நீங்க சொல்லியே கேட்காதுல, நான் சொல்லி கேட்க போனேனா? அப்பா கேட்டாங்க, அண்ணன் கேட்டாங்க, நானும் கேட்டு பார்த்தேன். யார் பேச்சையும் கேட்கவே மாட்டேங்கிறானே, நீங்க கேட்கக்கூடாதா? வரட்டும், நான் கேட்டு பார்க்குறேன். ஏங்க இப்படி சொல்றீங்க? படிக்க போறது நீங்க, ஃபீஸ் கட்டுறது நீங்க, நீங்க கேட்காம வேற யார் கேட்க? சரி, நான் வரட்டும், நான் கண்டிச்சு பார்க்குறேன். அப்பெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க தான் கண்டிக்கணும், நீங்க தான் கேட்கணும். ஹலோ மச்சான், சொல்கிறேன் மச்சான். அவளை என்ன பருவ பார்த்துண்டா, ஒரு பருவ பார்த்தாலாம் பாரு, அவளாம் படிக்கிற மாதிரி தெரியல மச்சான். ஓ அப்படியா, சரி. அப்படியா மச்சான்? சரிடா 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 மச்சான். சரிடா மச்சான். ஏய், யாரா அந்த கேரக்டர்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு இருக்கும்? யாரா அந்த கேரக்டர்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஏய், அக்கா ஒரு வச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். காலேஜ்லாம் போகாம ஊரை சுத்தின்னு வரையாங்க. அப்படி எங்க அக்கா சொல்லிச்சா? நீ போய் சொல்ற. எங்க அக்கா அப்படி சொல்லியிருக்காது. உங்க அக்கா தானா சொல்லிச்சு? ஏமா அவனும் படிக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன், அவன் கேட்டா ஒண்ணுமே தெரியாதுன்றான். அவன் காலேஜுக்கே போல சார், பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏக்கா, நான் என்ன போய் சொல்லியிருக்கேன்? நீ தான் அவர்கிட்ட பொய்யா சொல்லி வச்சிருக்க. நான் படிக்கலையா? படிச்சா நல்லா இருந்தா எனக்கு தெரியாதா? என் லைஃப் எனக்கு பார்த்துக்கிட்டே தெரியும். ஒருத்தர் நீங்க குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்காரு, அவர் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கிற. அவர் குத்துக்கள்ல எனக்கு தெரியாதா? பாத்தியா என் தம்பி பொண்ணுங்க, இதுதான். அவனை நான் ஒண்ணுமே கேட்கறதும் இல்லை, கண்டிக்கிறதும் இல்லை. உங்களாலே கண்டிக்க முடியாது, உங்க அப்பாலே கண்டிக்க முடியாது, உங்க அண்ணனாலே கண்டிக்க முடியாது. நான் கண்டித்தா கேட்பானா?